குருவின் தினம் ஒரு சுவடுகளில் நிறைய பேர் அந்த வாசி யோகம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி சொல்லுவாங்கங்க. ஏன் பல தியான கூடங்கள்லேயும் பல யோகா கூடங்கள்லேயும் இந்த வாசி யோகங்கிறதுக்கு பல பேர் இந்த மூச்சை எப்படியெல்லாம் பயன்படுத்தணும், அதாவது சுவாசத்தை பயன்படுத்தி தான் வாசி யோகம் பயன்படுத்தணும் அப்படிங்கிறத எல்லோருமே குறிப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. உண்மையான காற்றோட்டமும் எங்கே இருக்குங்கிறதுக்கு ஒரு சிறு சுவடாக கூட நாங்கள் சொல்ல விரும்புகிறோங்க. தன்னுடைய இருக்கப்பட்டிருக்க வேண்டியது எங்கங்கிறத கூட தெரியாமலே தன்னுடைய நாசியை தான் பற்றி எல்லாருமே கவனிச்சுக்கிட்டு இருக்காங்களாங்க. உள்ளோட்டமான காற்று ஒன்று உனக்குள்ளே உறைந்து கொண்டிருக்க நீ எதை தேடிக்கொண்டிருக்கிறாய்ன்னு சொல்லி அப்படியோ பல முறைகளில் பல குருமார்கள் ஒவ்வொருத்தருக்குள்ளே இருந்தோம் தனக்குள்ளே இருக்கிற சாகசத்தை தான் அறியும் எப்பேற்பட்ட விஷயம் அது தன்னால் மட்டுமே வெளிப்படுத்த வேண்டும். அவர்கள் யார் உணர்கின்றார்களோ அவர்களுக்கு மட்டுமே அது வாசிக்கப்படுன்றது தான் அந்த வாசிங்கிற ஒரு யோக கலையாக சொல்லி கொடுக்கப்பட்டதாங்க. ஆனால் இன்னைக்கு எல்லோருக்கும் ஒரே பாடத்திட்டம், ஒரே சாப்பாடு, ஒரே ஒரு அணுகுமுறையாக தாங்க அந்த வாசிங்கிற யோக கலையை சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்காங்களாங்க. மாற்று பகுப்பாய்வுக்குள்ள யாரெல்லாம் தன்னை உணர தனக்கு ஒரு கேடு இல்லையோ அதே போல் தன்னை உணரும் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அவர்களுக்கு ஏற்படும் உணரின் மாறுதல்கள் தான் அந்த வாசிங்கிற ஒரு யோகமாக இருந்தால் அதுவே அவர்களுக்கான அதிர்ஷ்டமாகவும் இருக்கட்டும். அவர்களுக்குள் அதுவே வெளிப்படும் தன்மையாக இருந்தாலும் அவர்களுள் அதை மூழ்கும் பொழுதெல்லாம் அந்த தன்னை வாசிக்க ஆசைப்படுகின்றது. அதிலே அது வசிக்கவும் ஆசைப்படுகின்றது. யார் ஒருவன் தன்னுள் வசிக்கின்றானோ அவனே வாசியாய் மாறுகின்றான். அனைவருக்கும் குருவே சரணம், குருவடி சரணம், திருவடி போற்றுங்க.